ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய டீப்பின் ப்ராஜெக்ட் காயின்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFTக்கு கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ரெண்டர் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டர் காயினோட ப்ரைஸ் இப்போ டாலர் மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $7.6 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. போன புல்ரனில் இருந்து இந்த ரெண்டர் காயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் போன புல்ரனில் இந்த ரெண்டர் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து போகலாம். இந்த ரெண்டர் காயினோட ப்ரைஸ், அதாவது போன வருஷம் 2023 டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $3 to $4 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இந்த 2024 மார்ச் மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னா $13 to $14 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மடங்கு வரை லாபம் தரக்கூடிய ஒரு காயினாக கூட வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் காயினோட மூவிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் இந்த ரெண்டர் காயினை இந்த டயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை மார்க்கெட் கீழே இறங்கும் போது வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ரெண்டர் காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 532 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா சர்க்குலேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 518 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளையில் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து போகலாம். அதாவது ஒரு $100 to $200 கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, தேட்டா நெட்வொர்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 2.26 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த தேட்டா நெட்வொர்க் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு பார்த்தோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த தேட்டா நெட்வொர்க் காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2021 மார்ச் மாதத்தில் $16 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆனால் 2020 எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.039, அதாவது 0.040 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரே வருஷத்தில் 400 மடங்கு வரை மேலே வந்திருக்குது. அதாவது 0.040 $16 வரைக்கும் மேலே வந்திருக்குதுன்னா 400 மடங்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $2.20 சம்திங் மதிப்பில் தான் இப்போ வந்து இருக்குது. இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி போயிருக்கு பார்த்தீங்களா $16 வரைக்கும். அந்த ஆல் டைம் ஹை தொட்டால் கூட நமக்கு 8 மடங்கு அப்படின்னு லாபம் கிடைக்கும். இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $25 to $30 வரைக்கும் மேலே போகலாம். அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஹீலியம், அதாவது HNT. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $7.5 வரைக்கும் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 176 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இப்போ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 காயினை விட சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயினுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சப்ளை தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதாவது $7.5 வரைக்கும் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினோட ப்ரைஸ், அதாவது 2021 எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $55 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆல் டைம் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2020 ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுவும் 0.25 அந்த லெவலுக்கு இருந்தது. அந்த 2020 ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 0.25 இருந்தது. 2021 நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $55 வரைக்கும் மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு மேலே வந்திருக்குதுன்னா 200 மடங்குலேருந்து 215 மடங்கு வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதாவது அந்த ஆல் டைம் லோ போனதுலேருந்து அந்த ஒரு வருஷத்தில் $55 வரைக்கும் மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 215 மடங்கு வரைக்கும் லாபமாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா அயோட்டா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.31 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த அயோட்டா காயினோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 3.60 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அவங்களோட ஓன் பிளாக் செயின் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த அயோட்டா காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அயோட்டா காயினோட ப்ரைஸ் இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு வந்து மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலரோட மதிப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா $6 to $10 வரைக்கும் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2017 எந்த லெவலுக்கு மேலே வந்ததுன்னா கிட்டத்தட்ட $6 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அந்த 2017 மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
2021 பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டா காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து போகலாம். ஆனால் இந்த புல் ரன்னில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து போகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே மூவிங் ஆகிட்டு இருக்குது. $6 இல்லை $10 வரைக்கும் நம்மலாம் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு $3 to $4 வந்தாலே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த $3 போனால் கூட 10 மடங்கு நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட, அதாவது $100 வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு $1000 அப்படின்னு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ஒரு மீம் காயினை பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பேய்பை. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 11 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பேய்பை காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டலாக 421 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சிபாயினுவை விட கிட்டத்தட்ட ஒரு 160 ட்ரில்லியன் பக்கமாக கம்மியாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேய்பை காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து போகலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. அதாவது பிட்மார்ட் இருக்குது, அப்புறம் MXC எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இந்த பேய்பை காயின் வந்து இருக்குது. ஃபியூச்சரில் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வரும்போது இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.60 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு 2 0 வந்து ரிமூவ் ஆகலாம். அதனால் இந்த பேய்பை காயினை இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை இன்னமும் கீழே இறங்கும் போது வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா MXC எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே என்னோட டெலிகிராமில் வந்து இருக்குது. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஏபிகே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். இந்த பேய்பை காயின் இந்த புல் ரனுக்கு எவ்வளவு வரைக்கும் வரலாம்னா இப்போ 0.60 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது 0.50 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து வரலாம். அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு காயினாக கூட இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த லெவலுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.